கைதிகளை கோர்ட்டு கூப்பிட்டு போறதுக்காக போலீஸ் கூப்பிட்டுமே போய்கிட்டு இருப்பாங்க. ஆனா அந்த கைதி போலீஸ் எல்லாத்தையும் அடிச்சு போட்டுட்டு ஒரு காட்டுக்குள்ளேயுமே ஓடிடுறாங்க. அவங்கள பிடிச்சாகணும்னு சொல்லிட்டு 5 போலீஸ் அவங்கள தேடி போறப்போ அங்க இருக்கிற கைதிகளை அவங்க கொலை பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இதுல இருக்கக்கூடிய ஒரு ஆபீசர் ஒரு ஆளை கழுத்து நெரிக்கிறப்போ கன்மூலமா ஷூட் பண்ணிடுறாரு. கைதியோட ரத்தம் தரையில பட்டவனே அந்த இடமே இருட்டாக ஆரம்பிக்குது. பயங்கரமான சத்தத்தோட அங்க இருக்க எல்லாருமே சடனா மறைஞ்சுமே போயிடுறாங்க. இந்த போலீஸ் ஆபீசர் தான் இப்ப ஹீரோ கிட்ட ஹெல்ப்மே கேட்டுக்கிட்டு இருக்க. ஹீரோவும் அவங்க கூட இருக்கிற போலீஸ் எல்லாருமே அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம்னு சொல்லி போறாங்க. ஆனா அப்பதான் இந்த காட்டை பத்தியுமே சொல்றாங்க. இந்த காட்டுக்குள்ள சில பேர் இந்த மாட்டிக்கிட்டா டைம் லூப்ல சிக்கிப்பாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு தெரிஞ்சே இருக்கும். ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருந்த போலீஸை பத்தி விசாரிக்கிறப்போ ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி காணா போனவர் சொல்லி தெரிய வருது. ஆனா ரொம்பவுமே சந்தேகப்பட்டுக்கிட்டு இருக்க. காட்டுக்குள்ள வந்த நம்ம ஹீரோ கிட்ட ஹெல்ப் கேட்டுட்டு இருக்கிற போலீஸ அவங்க பேசக்கூடிய இன்னொரு போலீஸ் கிட்ட பேச வைக்கிறாங்க. அப்பதான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி கைதிகளோட இந்த காட்டுல தொலைஞ்சு போனவர் தான் இப்ப உங்க கிட்ட பேசுறான்னு சொல்லி அந்த போலீஸ் ஆபீசர் சொல்ல, இந்த காட்டுக்குள்ள நீங்க போனா மாட்டிப்பீங்க, வெளில வாங்கன்னு சொல்லி அந்த போலீஸ் ஆபீசர் போனுமே கட் பண்ணிடுறாங்க. 3 பேருக்குமே ரொம்ப பயமாயிடுது. கூட இருக்கிற ஒரு போலீஸ் ஆபீசர் இந்த இடத்த விட்டு போயிடலான்னு சொல்றாங்க. ஆனா ஹீரோ மாட்டிட்டு இருக்கிற நம்ம கிட்ட பேசுறாங்க, ஹெல்ப் பண்ணலாம்னு சொல்லி அவர்கிட்ட பேசும்போதுதான் தெரியுது ஹீரோ கூட இருக்கிற ஒரு போலீஸ் ஆபீசர் அவரு கூட இறந்து போயிருக்காங்கன்னு சொல்ல ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. ஆனா அவர் பதுங்கி இருக்கிற இடத்த சொல்லி பாக்குறப்போ அந்த இடத்துல எலும்பு கூட தான் இருக்கு. அதை பாக்குற ஹீரோவுக்கு ரொம்ப ஷாக்கிங்காவுமே இருக்கு.